மலையகத்தில் 4000 வீடுகள் நிர்மாணிப்பதற்கான ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டது. மலையக புதிய கிராமம் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சில் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அமைச்சர் திகாம்பரம் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் வைகே சிங் 4000 வீடுகளை நிர்மாணிப்பதற்கான இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர். இதன்போது அமைச்சர் மனோ கணேசன், ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் பிரசன்னமாகியிருந்தனர். எங்களுடைய அமைச்சர் மூலமாகவும் இந்திய தூதரத்தின் மூலமாகவும் இந்த ஒப்பந்தம் மூலமாக இந்திய அரசாங்கம் 4000 வீடுகளை இந்த மலைய மக்களுக்கு தந்திருக்காங்க. இந்த மாதம் 27ஆம் தேதி அடிக்கல் நாட்டி ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த வீடு திட்டமானது கிட்டத்தட்ட 11 லட்சம் தொகையான வீடு திட்டம். இந்த வீடு திட்டம் உண்மையிலேயே மக்களுக்கு எந்த ஒரு லோன் இல்லாம ஃப்ரீயா கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய தூதுவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு பொழுது தொடர்ச்சியாக இங்கே வந்திருக்கக்கூடிய வெளிநாட்டு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வருகையின் போதும் கூட நாங்கள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி இன்று இந்திய அரசாங்கம் சார்பாக எங்களது இந்திய தூதுவர் அவர்கள் இங்கே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்திருக்கின்றனர். கிழக்கிலே தெற்கிலே வாழக்கூடிய தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்களைப் போல தமது மலையக இந்திய அம்ச மக்களும் சமத்துவமான மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. 50,000 வீடுகள் இலங்கையில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வீட்டிலே 45,000 வீடுகள் இருக்கக்கூடிய வாடகை கட்டப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே இந்த 4000 வீடுகள் இப்பொழுது மலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தோட்ட மக்களுக்கு தனி வீடுகள் அமைத்து கொடுத்து வருகின்ற அதே நேரத்திலே இந்திய அரசாங்கத்தினுடைய மூலமாக இன்று 4000 வீடுகளையும் அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த இலங்கை அரசாங்கத்திற்கும் அதே போல இந்திய அரசாங்கத்திற்கும் இந்திய தூதருக்கும் இந்த நேரத்தில் எங்களது